ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் சீசனில் தான் மாங்காய்லாம் ரொம்பவே மலிவாக கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும்போது நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஊறுகாய் ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மாங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோலை செத்தி வச்சுக்கோங்க. தோல் நல்லா செத்துட்டு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மாற்றுமாவே ரொம்ப பெனிஸ் வேண்டாம். ஒரு கடாய் காய வச்சுட்டு 1 டீஸ்பூன் வெந்தயமும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா இது மாதிரி வறுத்ததும் ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா கொஞ்சம் ட்ராப்ஸ் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதையும் இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுதான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஊறுகாய்க்கு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த மாங்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. இந்த எண்ணெயில் தான் இதை நம்ம வேக வைக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வேக வைங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடி, நம்ம வறுத்து வச்சு வெந்தயத்தையும் கடுகையும் கொரகொரப்பாக அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி வாயில் கடிப்படும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப மெலிசாக இருந்தாக்கா குழன்னு ஆகிடும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி சேர்க்காமல் எண்ணெயிலே வதக்கிறதுனால தான் 1 வீக் ஆனாலும் இந்த ஊறுகாய் கெட்டு போகாது. நீங்கள் வெளியில் வச்சுருந்தாக்கா ஒரு 3 to 4 days வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சாக்கா ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாம். 1 வீக் 10 days வரைக்குமே வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஊறுகாய் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா இது எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ரசம், சாம்பார், தயிர் சாதம், எந்த வெரைட்டி ரைஸாச்சும் இல்லை நீங்கள் சாப்பாடை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.